சத்துரு யார் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். காரணம், நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்றால் அவனுக்கு நீங்க பயப்பட மாட்டீங்க. அவன் எதற்காக உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பதறவே மாட்டீங்க, நீங்க பயப்படவே மாட்டீங்க. 1 சாமுவேல் 18வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் சவுல் இன்னும் அதிகமாய் தாவீதுக்கு பயந்து தான் உயிரோடு இருந்த நாளெல்லாம் தாவீதுக்கு சத்துருவாய் இருந்தான். நல்லா புரிந்து கொள்ளுங்கள், சவுல் தாவீதுக்கு சத்துருவாய் மாறிவிட்டான். தாவீதை அழிக்க வேண்டும், தாவீது அந்த சிங்காசனத்தில் உட்கார வைக்க கூடாது என்று சொல்லி தாவீதுடைய வாழ்க்கையை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று எழும்பினான். இதை கேட்கிற தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் கூட ஒவ்வொரு சத்துருக்களும் உங்க வாழ்க்கைய, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைய ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்றுதான் எழும்புகிறான். எதற்காக சவுல் சத்துருவாய் தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினான் பார்க்கும் பொழுது வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தாவீதை பார்க்கும் பொழுது சவுலுக்கு ஒரு பயம் வந்து விட்டது. இன்றைக்கு பிசாசானவன் எதற்காக உங்களுக்கு விரோதமா எழும்பி இருக்கிறான் அப்படின்னா, நீங்க நம்பினாலும் சரி, நீங்க நம்பவில்லை என்றாலும் சரி, சத்துரு உங்களை பார்த்து பயப்படுறான். அதனாலதான் உங்களுக்கு விரோதமா எழும்புறான். நாங்கள் வேதாகம கல்லூரியில படித்த நாட்களில அந்த கூரை செட்டு போட்டிருப்பாங்க, ஒரே நீளமா போட்டிருப்பாங்க. அதுல 200 பேர் நாங்க தங்கியிருப்போம். ரெண்டு அடுக்கான கட்டில் இருக்கும், மேல ஒரு ஆளு கீழே ஒரு ஆளு சொல்லி ஒரு 200 பேர் அதுல தங்கியிருப்போம். திடீர்னு ஒரு நாள் பார்த்தீங்கன்னா பயங்கர சத்தம், பாம்பு வந்துருச்சு அப்படின்ட்டு. உடனே பார்த்தீங்கன்னா அந்த 200 பேரும் அந்த பாம்புங்கிற வார்த்தையை கேட்டோன்னு பயத்துல தலை தெறிக்க ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த பில்டிங்ல 2 வாசல் தான், இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்று. அத்தனை பேரும் அந்த வாசல் வழியா வெளியே ஓடுறதுல அவனை தள்ளி இவனை தள்ளி தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக பயத்துல வேகமா வெளியே ஓடிட்டாங்க. எல்லாரும் வெளியில ஓடினதுக்கு அப்புறம் ஒரு சில தைரியமானவங்க பாம்பு அடிக்கிறதுக்காக கம்பு எடுத்துட்டு வராங்க. அந்த வாசல் இருக்கு பார்த்தீங்களா, அந்த வாசல்ல பாம்பு தரையா நசுங்கி போய் கிடக்கு. என்ன நடந்துச்சு தெரியுமா? எல்லாரும் பாம்புன்னு ஓடினதுல பாம்பையே பார்க்காம நல்ல 200 பேரும் பாம்பை மிதிச்சாச்சு. இப்ப பாம்பு செத்து போச்சு. கவனிங்க தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு அநேக வார்த்தைகள் நம்மளை பயமுறுத்துது, நம்மளும் பயப்படுறோம். ஆனா நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்மளால பயத்தை மாத்திரமல்ல, நமக்கு விரோதமா எழும்பி இருக்கிற சத்துருவையும் ஜெயிக்க முடியும். முன்னாடி இந்த இந்தியன் டீமே இந்த சச்சின் டெண்டுல்கரை மட்டும்தான் நம்பி இருக்கும். அவர் அவுட் ஆயிட்டார்னா டீமே தோத்த மாதிரி தான். 11 பேரும் எப்படியாவது சச்சின் டெண்டுல்கரை அவுட் ஆகணும்னு சொல்லி முனைப்பா எழும்பிடுவாங்க. இந்த 11 பேரும் நமக்கு விரோதமா எழும்பிட்டாங்களேன்னு சொல்லி சச்சின் டெண்டுல்கர் பயந்தார்னா சீக்கிரம் அவுட் ஆயிடுவார். ஆனா அவரு 11 பேர் எழும்பினாலும் பரவாயில்ல, என் கையில பேட் இருக்கு, என்னால் அடிக்க முடியும், எனக்கு திறமை இருக்கு, நான் எதுக்கு பயப்படணும், ஏற்கனவே பல 100 ரன்களை அடித்திருக்கிறேன், பல 50 ரன்களை அடித்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் தைரியமா களத்தில் நின்று ஒவ்வொரு பந்துகளையும் எதிர்கொண்டு அடிக்கும் பொழுது அது 6ஆக அது 4ஆக மாறிவிடுகிறது. இதே போலதான் சத்துருவானவன் எப்படி 11 பேர்கள் எழும்புறார்களோ அதே போல பல விதங்களிலே இன்றைக்கு நம்முடைய விசுவாசத்தை அவுட்டாக்க, நம்முடைய நம்பிக்கையை அவுட்டாக்க, தேவன் மேல வைத்திருக்கிற அந்த உறவை அவுட்டாக்கும்படியாக பல பிரச்சனைகளை கொண்டு வந்து நமக்கு முன்னாடி வைக்கிறான். தேவ பிள்ளைகளை கலங்காதீங்க, உங்க கையில சத்திய வேதம் இருக்கிறது. இதை வைத்து கொண்டு நீங்கள் எல்லா சத்துருக்களையும் ஜெயித்து விடலாம், உங்க வாழ்க்கையில ஜெயமும் எடுக்கலாம். லூக்காக்கு எழுதின சுவிசேஷ பகுதி 10வது அதிகாரம் 29வது வசனம் சொல்லுகிறது, சத்துருவின் சகல வல்லமைகளை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறேன். அப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க, சத்துரு எந்த விதத்துல உங்களை அட்டாக் பண்ணாலும் அவனை ஜெயிக்க உங்களால முடியும். ஏன்னா அவனுடைய சகல வல்லமைகளையும் மேற்கொள்ளத்தக்க அதிகாரத்தை கையில கொடுத்திருக்காரு. அதை விட்டுட்டு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன எலுமிச்சம்பளம் இருந்தா போதும், அவ்வளவுதான், போய் பாஸ்டர் வீட்டில் கடையா கடந்துருவோம். அத்தனை நாள் போக மாட்டோம், அவரை பேச மாட்டோம், அவரை கவனிக்க மாட்டோம். ஆனால் இன்னைக்கு எலும்புச்சம்பளத்தை பார்த்ததுனால இன்னைக்கு சர்ச்சிலே கடந்து ஆண்டவரே என்னை காப்பாத்துக்கப்பா எவனோ செஞ்சிட்டான். ஏன் பயம்? யாக்கோபுக்கு விரோதமா மந்திரம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறதே. தேவ பிள்ளைகளே, இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில எல்லாவற்றையும் பார்த்து பயந்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு தெளிவாய் பேசுகிறார். உங்க கையில வல்லமையை கொடுத்திருக்கிறாரு. வியாதி என்கிறது வந்ததுனால பயப்படுறீங்களா? குடும்ப சூழ்நிலைகளை பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல உங்க எதிர்காலத்தை பார்த்து பயப்படுறீங்களா? இல்ல சபைகள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கிறதை நான் என்ன செய்வேன் என்று பயப்படுகிறீர்களா? எல்லா பயத்தை இந்த நாளிலே கர்த்தர் எடுத்து போடும்படியான வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஏன் சத்துரு உங்களுக்கு விரோதமா வருகிறான்? ஒரு கேள்வி.
தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் மட்டும் கொடுக்கல, வாக்குத்தத்தத்தோடு கூட அவர் சத்துருவை ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் கொடுத்திருக்கிறார். அதைத்தான் நான் இப்பொழுது உங்களுக்கு கற்றுத்தரப் போகிறேன். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமம் 22வது அதிகாரம் 17வது வசனத்திலே கடவுள் ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். கவனித்து பார்த்தீங்கன்னா, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருக பண்ணுவேன்னு சொல்லி, அதோடு அவர் விடல, உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள். இதுதான் பிசாசுக்கு கோபம் ஆயிருச்சு. தேவன் வாக்குத்தத்தம் மட்டும் கொடுத்து உன்னை உயர்த்துவேன் மட்டும் நிறுத்தல, அவர் அந்த சத்துருவை ஜெயிப்பதற்கு நம்மளை பயன்படுத்துறாரு. இந்த சத்துருவின் வாசல்களை நீ சுதந்தரித்துக் கொள்வாய். இப்படித்தான் தேவன் அந்த வல்லமையும் அந்த அதிகாரத்தையும் நம்ம கையில கொடுத்ததுனால தான் சத்துரு நம்மளை என்ன செய்யறான், நீயா என்னுடைய வாசலை சுதந்திரித்துக் கொள்வ, உன்னை அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளேயே இருக்க விடாம பயத்தை கொடுத்து, அவிசுவாசத்தை கொடுத்து, புலம்பலை கொடுத்து, அந்த வாக்குத்தத்தத்தையும் நீ சுதந்திரித்துக் கொள்ள போறதில்லை, என்னையும் நீ ஜெயிக்க போறதில்லை. அதனால நான் உனக்கு முன்னாடி, நீ எழும்புறதுக்கு முன்னாடி நான் எழும்பிட்டேன்னு சொல்லி உங்களுக்கு விரோதமாய் வருகிறான். இந்த சூழ்நிலையை அறிந்தனாலதான் கர்த்தர் நமக்கு சொல்லி தராரு, பலவானை முந்தி கட்ட வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, சத்துரு எழும்புறான் பாரு, அதுக்கு முன்னாடியே நீ எழும்பிரு. ஒரு திருமணத்தை நடத்த போறோமா, இல்ல ஒரு வீடு கட்ட போறோமா, ஒரு ஆசீர்வாதம் நமக்கு வருதா, அப்ப அதுக்கு முன்னாடி நம்ம தேவ சமூகத்தில் அமர்ந்து அந்த காரியத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணுகிற, அந்த காரியத்திலே போராட்டத்தை உண்டு பண்ணுகிற சத்துருவை முந்தி நாம் கட்டிவிட வேண்டும். நம்ம அப்படி கிடையாது. ஒரு ஆசீர்வாதம் வந்தா போதும், கர்த்தரையே மறந்துடுவோம், வேகமா ஓட ஆரம்பிச்சிருவோம், அதை நோக்கி ஓட ஆரம்பிச்சிருவோம். அதுக்கப்புறம் சத்துருடைய போராட்டம் வந்த உடனே திருப்பி எந்த ஸ்பீட்ல போனோமோ அதே ஸ்பீட்ல திருப்பி ஓடியாரும். ஆண்டவரே காப்பாத்து. ஆண்டவர் சொல்றாரு, அதுக்கு முன்னாடியே நீ என்கிட்ட வந்துட்டு போயிருக்கலாம்ல. எஸ்தர் 8வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்றைய தினம் ஆகாஸ்வேரு ராஜா யூதரின் சத்துருவாய் இருந்த ஆமானின் வீட்டை ராஜாத்தியாகிய எஸ்தருக்கு கொடுத்தான். கவனிச்சு பாத்தீங்களா? இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி ஒரு வசனம் வாசிச்சோம், உன் சத்துருக்களின் வாசல்களை நீ சுதந்திரித்துக் கொள்வாயின்னு. ஆனா இங்கே எஸ்தர் 8:1 யூதருக்கு விரோதமா ஆமானுங்கிறவன் சத்துரு எழும்புனான். அவன் ஒரு வல்லமை உள்ளவனா எழும்புனான். ஆனா முடிவுல பாருங்க, அவன் இருந்த வீடு இப்ப எஸ்தர் கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. எஸ்தருக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னா மொர்தெகாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் சொன்ன வாக்குத்தத்தம் நிறைவேறுகிறதை பாருங்கள். உங்க வாழ்க்கையிலும் கூட இந்த சத்துருவை கண்டு நீங்கள் பயப்படாமல் இருந்தீர்களானால் இப்படி அநேக ஆசீர்வாதங்களை உங்களால் சுதந்திரித்துக் கொள்ள முடியும். அதே போல ஆதியாகமம் 49வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, யூதாவே சகோதரர்களால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களினுடைய பிடரியின் மேல் இருக்கும். ஆண்டவர் சொல்றாரு, நீ சத்துருவை கண்டு ஓடுறவன் அல்ல, உன் கை சத்துருவின் பிடரியை பிடித்து கொண்டிருக்கும். அப்ப எவ்வளவு ஒரு பவர் நமக்கு கொடுக்கிறாரு பாருங்க. அப்படியே நீங்க சங்கீதம் 18:40 வாசித்து பாருங்க. தாவீது தன்னுடைய எல்லா சத்துருக்களின் கைக்கும் சவுலின் கைக்கும் நீங்களாக்கி விடுவித்த நாளிலே பாடின அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் என் பகைங்கரை சங்கரிக்கும்படியாக என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்து. அங்கே யூதாவுக்கு கர்த்தர் வாக்கு பண்ணும்போது சத்துருவின் பிடரியை பிடிப்பாய் அப்படின்னு சொன்னாரு. இங்கே தாவீது அதை செஞ்சு காமிக்கிறாரு. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகளே, உங்க கையிலையும் கர்த்தர் அப்படிப்பட்ட வல்லமைகளை தருகிறார். சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதாக, சத்துருவை அழிக்கத்தக்கதாக இப்படிப்பட்ட அதிகாரத்தை தேவன் நம்முடைய கையில கொடுத்தனாலதான் இன்னைக்கு உங்களுக்கு அதிக பிரச்சனை. குடும்பத்துக்குள்ள நிம்மதியா இருக்க முடியல. ஏன்னா நீங்க நிம்மதியா இருந்தீங்கன்னா கர்த்தருக்குள்ள பலப்பட்டுருவீங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் இந்த பாடுல என்னால ஜெபிக்க முடியல, இந்த உபத்திரவத்துல கர்த்தரோட இருக்க முடியல. வேற ஒண்ணும் இல்ல, நீங்க இந்த பாடுகளை கண்டு கொள்ளாம, இந்த பாடுகளை பார்த்து பயப்படாம நீங்க உறுதியா நின்று ஜெபிச்சீங்கன்னா, உறுதியா தேவனோடு உறவு வச்சீங்கன்னா, இந்த பாடுகளை உண்டாக்கின சத்துருவை நீங்கள் ஜெயித்து விடுவீர்கள். ஆகவே பலவானை முந்தி கட்ட வேண்டிய நீங்கள், அந்த பிசாசு உங்களை முந்தி கட்டி விடுகிறான். வசனம் மாறிடுச்சு, அவ்வளவுதான். ஆகவே இந்த வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் எழும்பி நில்லுங்கள். கிதியோனை போல. கிதியோன் மீதியானரை பார்த்து பயந்தார், ஆனால் அதே கிதியோன் மீதியானரை முறியடித்தார். இன்றைக்கு உங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற எல்லா போராட்டங்களையும் நீங்கள் முறியடிக்க போகிறீர்கள். ஆகவே கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 18வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், என்னிலும் பலவான்களாய் இருந்த என் பலத்த சத்துருவுக்கும் என் பகைங்கருக்கும் என்னை விடுவித்தார்.
நல்லா புரிஞ்சுக்கோங்க, சத்துரு நமக்கு விரோதமா எழும்பும் போது எப்படி தெரிவான்னா நம்மளை விட பலமா தெரிவான். தாவீது அங்க சின்ன பையனா நிக்கிறாரு, ஆனா கோலியாத்து உயரமாய் நிக்கிறான், கையில ஆயுதங்களோடு நிக்கிறான். இன்னைக்கும் நிறைய பேர் நினைக்கிறீங்க, பாஸ்டர் நான் சாதாரணமா இருக்கிறேன், ஆனா எனக்கு விரோதமா வந்திருக்கிற பிரச்சனை பயங்கர வல்லமையா இருக்கு, அந்த பிரச்சனைக்கு தகுதியானவனே நான் கிடையாது, ஆனா எனக்கு விரோதமா எழும்பி இருக்கிறாங்க, நான் என்ன செய்ய? அங்க மொர்தெகாய் என்பவர் அந்த அரண்மனையின் வாசலிலே வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு. ராஜாவுக்கு சமமா இருக்க வேண்டிய ஆமான் இந்த மொர்தெகாய்க்கு விரோதமா எழும்புகிறான். யாரு கூட மோதணும்னு ஒரு லாஜிக் வேணும்ல. ஆனா என்ன காரணம்னா வேற ஒண்ணும் இல்ல, நீங்க கர்த்தரோட இருக்கிற வரைக்கும் சத்துருடைய பார்வையில நீங்க வெளியேற பெற்றவர்களாய் தெரிவீங்க. மொர்தெகாய் வேணா வாட்ச்மேனா இருக்கலாம், தாவீது வேணா ஆடு மேய்க்கிறவனா இருக்கலாம், ஆனா சத்துருடைய பார்வையில இந்த மொர்தெகாய் கனம் உள்ளவன், சத்துருடைய பார்வையில இந்த தாவீது சத்துருவுக்கு பயத்தை ஏற்படுத்துகிறவன். அதான் தாவீது சொல்றார், என்னிலும் பலவான்களாய் இருந்தார்கள், ஆனா கோலியாத்தை ஒரே அடியில வீழ்த்தி விட்டார். ஆனா ஒரே நாள்ல மொர்தெகாய் செய்து வைத்த சிலுவையிலே ஆமான் தூக்கிலிடப்படுகிறான். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கும் இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண ஆரம்பிக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? சத்துருவை எழும்பி எதிர்க்க வேண்டும், பயப்படக்கூடாது. அவன் பயத்தை கொடுத்துதான் இன்றைக்கு உங்களை உட்கார வைக்கிறான். எவ்வளவு ஊழியக்காரராக இருந்தாலும், எவ்வளவு விசுவாசியா இருந்தாலும், இன்றைக்கு அநேக நேரம் பயம் வந்துருது. திடீர்னு இந்த நெஞ்சு பக்கம் வலிச்சிருச்சா போதும், ஐயோ உடனே யாருக்காவது ஃபோன் பண்ணி இங்க ஒரே வழியா இருக்கு, என்னவா இருக்கும் ஏதா இருக்கும், அவர்கிட்ட கேட்கறதுக்கு பதிலா முழங்கால் படிட்டு, சத்ருவே பயத்தை கொண்டு வர பாக்குறியா? சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை பயமுறுத்தும்படியாய் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி ஜுவாலையை இன்னும் 7 மடங்கு அதிகப்படுத்தினார்கள். இங்க தானியேலை சிங்க கபில போட போறேன்னு மட்டும் சொல்லல, போடுவதற்காக கொண்டு போய் உள்ளே போட்டுட்டாங்க. யூதர்களை அழிப்பதற்கு ராஜா கையெழுத்து போட்டுட்டாரு. ஆனா எஸ்தரை போல நான் இதை கண்டெல்லாம் பயப்பட மாட்டேன், என் ஜனங்களுக்காக என் தேவனுக்காக மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறேன் போய் நின்னாரு. சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இந்த அக்கினி ஜுவாலையை பார்த்து நாங்கள் பயப்பட மாட்டோம், தேவனுக்காக மரிக்கவும் ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொல்லி போனார்கள். தானியேல் இந்த சிங்கத்தை பார்த்து நான் பயப்பட மாட்டேன், கர்த்தருக்காக மரிக்கவும் ஆயத்தமானார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்காக கடவுள் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். தானியேலுக்காக சிங்கத்தின் வாயை கட்டினார். மொர்தெகாய்க்காக அங்கே ஒரு பெரிய மாற்றத்தையே தேவன் கொண்டு வந்தார். அதே தேவன் தான் இன்றைக்கு உங்களோடும் பேசிக் கொண்டிருக்கிறார். உன் பிரச்சனைகள் மாறப்போகிறது, நீ பயந்து கொண்டிருக்கிற காரியத்தை நீ மேற்கொள்ள போகிறாய். பயப்படாதீங்க தேவ பிள்ளைகளே. எது மீது நம்பிக்கை வச்சிருக்கிறோமோ அதுடைய நம்பிக்கையை இழக்க வைப்பான் பிசாசு. ஏன்னா நமக்குள்ள பயம் வரணும். பாஸ்டர் நான் நம்பி இருந்தது என்னை விட்டு விலகி போயிருச்சே. கர்த்தரை நம்புங்க, அவர் எல்லாவற்றையும் திருப்ப ரெட்டிப்பா கொடுப்பாரு. உபாகமம் 6வது அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களை எல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீ கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமா இருக்கிறதை செய்வாயாக. உன் சத்துருக்களை துரத்த போற, நீ நன்மையும் செம்மையுமா இருக்கணும். இன்னைக்கு நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில நடக்கிறனால சத்துரு எளிதா நம்மளை ஜெயிச்சிடறான். சில நேரம் நம்முடைய மாம்ச கிரியில் வெளியரங்கமா வெளிப்படுறதுனால சத்ரு நம்மளை ஜெயிச்சிடறான். ஆகவே தேவ பிள்ளைகளை கர்த்தர் சொல்றார், உன் சத்ரு தோற்கடிக்கப்படணும்னா நீ செம்மையும் நன்மையுமா இருக்கும். யார்கிட்ட பேசினாலும் என்ன காரியத்தை செஞ்சாலும் உண்மை உள்ளவங்களா இருங்க. சத்ரு உங்களை குறித்து குற்றம் சொல்ல முடியாத அளவுக்கு நீங்க உண்மையும் நன்மையுமா வாழ்ந்தாதான் நீங்க சத்ருவை ஜெயிக்க முடியும். 2 ராஜாக்கள் 17:39 சொல்லுகிறது, உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து நடப்பீர்களாக, அப்பொழுது அவர் உங்கள் எல்லா சத்துருக்களின் கைக்கும் உங்களை தப்புவிப்பார். தேவ பிள்ளைகளே, நமக்கு விரோதமாய் சத்துரு எழும்பலாம், ஆனால் கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்கள் தேவனால் வாக்குத்தத்தம் பெற்றதும் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் தான் சத்துரு உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறதுக்கு காரணமே தவிர, நான் ஏற்கனவே கொடுத்த செய்தியில காரணம் இல்லாமல் எழும்புகிற சத்துரு, நீங்க இந்த செய்தி முடிஞ்சோன்னா கூட அந்த லிங்க் நான் தரேன், நீங்க போய் பாருங்க. தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கும் தேவன் மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் சத்துருக்களை நீங்கள் ஜெயிக்க பிறந்தவர்கள். அந்த அதிகாரத்தை கையில கொடுத்திருக்கிறார், எடுத்து பயன்படுத்துறீங்களா? இன்னைக்கே முழங்கால் படிடுங்க, உங்க வாழ்க்கை உண்மையும் செம்மையுமா ஒப்பு கொடுங்க, பாவங்களை விட்டு விலகுங்க. நம்முடைய குடும்பத்திற்கும் தேவன் நமக்கு தந்த எல்லா காரியத்திற்கும் உண்மையா மாறுங்க. சத்ரு உங்களை தொடக்கூட முடியாது.
அவனுக்கு எதிர்த்து நின்றா உடனே ஓடி போயிடுவான். அப்படிப்பட்ட வல்லமையோடு நம் கண்களை மூடி ஜெபிப்போமா? பரலோக பிதாவே, இந்த நாளில் இந்த பிள்ளைகளோடு பேசியிருக்கிறீங்கப்பா. சத்துருக்களை ஜெயிக்கக்கூடிய வல்லமையை கொடுத்திருக்கிறீங்க. அந்த வல்லமையை நாங்கள் எடுத்து பயன்படுத்தணும் அப்பா. இன்றைக்கு அநேக குடும்பங்களுக்குள்ளே, அநேக தனிப்பட்ட வாழ்க்கையில நிறைய பயங்களை கொண்டு வந்து வைத்திருக்கிறான் சத்துரு. ஆனால் நீர் எங்களோடு இருக்கிறதுனால, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததுனால இன்றைக்கு அதை அறிந்த பிள்ளைகள் ஜெயிக்கிறவர்களாய் மாறட்டும் அப்பா. அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற அநேக எரியோ கோட்டைகள் இடிந்து விழுவதாக கர்த்தர் அவங்களோடு இருந்து நடத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மகிமைப்படுத்துவார்.